கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட அனுபவித்த காரியங்களை சாட்சியாய் உங்களுடைய பிரயோஜனத்துக்கு, அனைவருடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றவனமாய் இதை அறிவித்து வருகிறோம். ஒரு முறை ஒரு பகுதி ஊழியத்தை செய்தேன். அந்த பகுதி ஊழியத்திலே ஏழையான ஒரு குடும்பம், அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண்மகள், கணவர் ஒரு உட்கட்டர். ஆனால் அவருடைய கண்ணானது குருடாகி, கண்ணானது பாதிக்கப்பட்டு அது முழுமையாய் அறுவை சிகிச்சைவாய் நீக்கப்பட்டு விட்டது. மிகுந்த துக்கத்தோடு அந்த சகோதரி, ஐயா நாங்கள் ஏழை, எங்களுக்கு சம்பாத்தியம் ஒன்றும் கிடையாது, நான் பீடி சுற்றி பிழைக்கிறேன், என் கணவர் விதமாய் வருகு வெட்டியாக இருந்தார், ஆனால் அவருடைய கண்ணிலே முள் குத்தினபடினால் செப்டிக்காகி அவருடைய கண்ணையே அவர்கள் எடுத்து விட்டார்கள் மருத்துவர்கள் என்று கூறினார்கள். நான் இந்த குடும்பத்துக்காய் பரிதாபப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் திட்டமாய் வெளிப்படுத்தினார். இவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே கண் படத்தை வரைந்து அங்கு ஏதோ ஒரு ஆலயத்தில் வைப்பதை போல அந்த கண்ட காட்சி நிமித்தமாக கேட்டேன், எங்காவது கண் படம் வரைந்து வைத்தீர்களா? ஆமாயா, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என் கணவருக்கு கண்களிலே பூ விழுந்தது. பூ விழுந்தபடினாலே மிகவும் நாங்கள் கலங்கினோம், சோர்ந்து போயிருந்தோம். அப்பொழுது சிலர் சொன்னாங்கள், ஆலோசனையாக இந்த இடத்திற்கு சென்று கண் படத்தை வரைந்து வைத்து விடுங்கள், கண் சுகமாய்விடும் என்று சொன்னார்கள். இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி. அப்பொழுது நான் அவர்கள் சொன்னேன், எந்த இடத்திலே கண் வரைந்து வைத்தீர்களோ தெரியாது, எந்த இடத்தில் வைத்தீர்களோ அந்த இடத்திலிருந்து வந்த எதிர்ப்பு சக்தி, அந்த இடத்திலே வந்த ஒரு போராட்டமான ஒரு காரியம் இப்பொழுது உங்களை கண்ணை பறித்து சென்று விட்டது என்று கூறினேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துரிதமாய் சுகம் கிடைக்க வேண்டும், துரிதமாய் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று தவறான உலக மக்களைப் போல சில பரிகாரங்களை நாடி தேடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் அவ்விதமான காரியத்துக்கு இடஞ்செல்லாதபடி இந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி, நம் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களுக்கு காரணம் என்ன, அது காரியங்கள் என்ன என்று சொல்லி அறிந்து புரிந்து தெரிந்து செயல்பட வேண்டும். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி தவறான ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே அதிக கேடானது நடைபெறும், போராட்டமானது பெருகிவிடும், விமோச்சனம் இல்லாதபடி தடுமாறுகிற தவிக்கிற மக்களாய் மாறிவிடுவோம். இன்றைக்கு கண்களை உருவாக்கின தேவன் நமக்கு இருக்கிறார். கண்களை உருவாக்கின தேவன் நமக்கு இருக்கிறார். அவரே அதிசயங்களை செய்கிற தேவன், அவரே அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் சொல்லாகும் கட்டளையெல்லாம் நிற்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்த காரியத்துக்காய் மனஸ்தாபப்படுங்கள். ஒருவேளை அடுத்த கண்ணும் குருடாகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கூறினேன். இன்றைக்கு அருமையான சகோதரனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் சரீரத்தில் உள்ள பலவீனமானது உன்னை மேற்கொள்ளும் என்று சொன்னால் நீ கலங்க வேண்டாம். கர்த்தருடைய சகோதரி,
அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு இடங்கொடு. அவருடைய வலிமையான கரம் தொடுவதை காண்பாய். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.